ஹலோ, வாங்க. வணக்கம். இப்ப நம்ம தக்காளி ஊறுகாய் செய்ய போறேன். அது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்றேன். பாருங்க எப்படி தக்காளி ஊறுகாய் செய்றேன். 1/2 கிலோ தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். சுத்தமா கழுவி, ஈரம் இல்லாம ஒரு நல்ல துணி போட்டு தொடச்சு, காத்தாட வச்சிருக்கேன். புளி புளி வந்து நம்ம தண்ணி ஊத்திலாம் கரைக்க போறதில்ல. அதனால சுத்தமா ஒரு ஓடோ, கொட்டையோ எதுவும் இல்லாம கிளீனா பார்த்து ஒரு எலுமிச்சை அளவு புளி, எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து வச்சிருக்கேன். 2 கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு வரும். 2 குட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். பெருங்காயம். நான் தூள் தான் போடப் போறேன். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் இது கூட போட்டு வறுத்து நம்ம தூள் பண்ணி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் இருக்கு. இப்ப முதல்ல ஸ்டவ் பத்த வைப்போம். ஸ்டவ் பத்த வச்சு கடாய் நல்லா காயட்டும். கடாய் காஞ்ச உடனே இந்த கடுகு, வெந்தயத்தை நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்ச உடனே இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எதுலயுமே ஈரமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி காஞ்ச மிக்ஸி ஜார் நல்லா துடைச்சு வச்சிருக்கலாம். இதுல போட்டு பொடி பண்ணிக்கலாம். இதுல போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். தக்காளிய ரெண்டுமே பொரிஞ்சு செவந்து வரணும். அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும்மா. இது பாருங்க, கடுகெல்லாம் பொரிஞ்சிருது. வெங்காயமா செவந்துருச்சு. இதை இதுலயே விட வேணாம், கருகிடும். மிக்ஸி ஜார்ல எடுத்து போட்டுக்கலாம். இது எப்படியே சூடா அரைச்சிட போறீங்க. நல்லா ஆறட்டும்னு இதை பொடி பண்ணிக்கணும். நல்லா ஆறணும், இல்லைன்னா அடிச்சிடும் தூக்கி. இப்போ தக்காளிய கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணிக்கணும். இந்த சைஸ்க்கு எல்லா தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தக்காளி துண்டு துண்டா கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தக்காளியை கட் பண்ணிட்டோம். தக்காளி கட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த தலைப்பகுதியெல்லாம் போடவே கூடாது. இது ரொம்ப போடக்கூடாது, எடுத்துடணும். இது ரொம்ப பித்தம்னுவாங்க. அதனால இதெல்லாம் எடுத்துருங்க. இந்த தக்காளி இது தலைப்பக்கம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஸ்டவ் பத்த வச்சு. கண்டிப்பா இதை போடாதீங்கம்மா, இது தேவையில்லை நம்மளுக்கு. கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊத்திக்குவோம். நல்லெண்ணெய் தான் நான் ஊத்துவேன், கொஞ்சமா வதங்கறதுக்கு. எண்ணெய் காஞ்சவொடனே தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எவ்வளவு உப்பு தேவையோ அதை போட்டுக்கலாம். நான் இவ்வளவு போடுறேன். உப்பு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கூட அப்புறம் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கணும் ஊறுகாய்க்கலாம். எந்த ஊறுகாய்க்கும் தக்காளி ஊறுகாய்க்கும் இல்ல.
நல்லா வதங்கட்டும். இந்த புளியும் இப்படி துண்டு துண்டா பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம் புளியும். போட்டு நல்லா வதங்கட்டுமா. நல்லா வதங்கணும். இந்த மாதிரி தண்ணி சுண்ட சுண்ட நல்லா வதங்கணுமா. வதங்கணும். கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்குவோம். சின்ன ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள அந்த வெந்தயமும் கடுகும் நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சுன்னு வந்துட்டேன். ஈரப்படாம அதையும் இப்படி ஒரு கிண்ணத்துல கொட்டிக்குவோம். இதுல கொட்டி வச்சிருக்கேன். இப்ப அந்த பூண்டு முழுசா வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு தட்டுப்படும் வாயில அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காது. அதனால இதை போட்டு சும்மா ஒண்ணும் பாதியமா நசுக்கி கொண்டு வந்துடும். தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை போதும். சும்மா வாசனைக்கு தான், ரொம்ப வேண்டாம். சின்னதா இருந்தா இந்த ஒரு கொத்தே போதும். நிறைய கருவேப்பிலை வேண்டாம் வாசனைக்காக. ஏன்னா அதுவும் வாயில தட்டுப்படும். ஊறுகாய் அப்படியே தனியா போகணும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த பாருமா, நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆறட்டும் நல்லா. நல்லா ஆறிடுச்சுமா. இங்க பாருங்க, நான் வெளியில போய் ஹால்ல ஃபேன் காத்துல வச்சு ஆற வச்சு எடுத்துட்டு வந்தேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸி ஜாரும் சுத்தமா இருக்கணும். ஈரம்லாம் இல்லாம இருக்கணும். இதுல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த அளவுக்கு மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டின்னு வந்துட்டோமா. இப்ப ஊறுகாய் தாளிச்சுக்கலாம். கடாய் காயட்டும். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 50 கிராம், முதல்ல ஒரு 50 கிராம் ஊத்துனா இப்போ ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நான் கம்மியா தான் ஊத்திருக்கேன். நிறைய எண்ணெய் வேணுன்றவங்க எண்ணெய் போடும். எண்ணெய் காயட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நல்லா நல்லெண்ணெய் நல்லா அப்படியே பொங்குது. பொரிஞ்ச உடனே இந்த ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை நிறைய வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. நான் நிறைய போட மாட்டேன், நாக்குல தட்டுப்படும். அதனால கொஞ்சம் நேரம் சேர்த்துக்கலாம். பூண்டு சும்மா ஒண்ணு பதிமா நசுக்கி வச்சோன்னா அதை போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டு ஒண்ணு பதிமா நசுக்கினேன். அந்த இதுல போட்டதுனால, வெந்தயம் இதுல போட்டதுன்னா கொஞ்சம் கலர் மாறி தெரியும். பூண்டு முழுசா சாப்பிட்றவங்க அப்படியே முழுசாவே போட்டுக்கலாம். எனக்கு என்னவோ அது ஒண்ணும் பதிமா நசுக்கி போடலான்னு போட்டு. வாயில தட்டுப்படும். ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால இந்த பூண்டு போட்டுட்டு, பூண்டு கொஞ்சம் சிவந்த உடனே பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுல கட்டி பெருங்காயம் தான், அது கூடவே போட்டு தூள் பண்ணிக்கலாம். நான் தூள் பெருங்காயம் போடுறேன். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன். சின்ன ஸ்பூனா இருந்தா ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம்.
நல்லா சிவக்கட்டுமா? பூண்டு இந்த அளவுக்கு சிவந்த உடனே இந்த அரைச்சு வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி, உப்பு, புளி, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுருக்கல. உப்பு சரியா இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் நான் வீட்லயே அரைச்சு வச்சிருந்தேன். எல்லா பொடியும் நான் வீட்ல தான் அரைச்சு வச்சுக்குவேன். வேணும்னா உங்களுக்கு போடுறேன். சொல்லுங்க எப்படி அரைக்கிறதுன்னு. வெறும் மிளகாத்தூள். தெரியல என்னன்னு தெரியல. வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் எப்பவுமே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்குவேன். பத்தலைன்னா இப்பயே சரி பண்ணிக்கலான்னு. இங்க பாருங்க. காரம் பத்தல. இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம பார்த்து போட்டுக்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா இது சின்ன ஸ்பூனா இருக்கிறதுனால பத்தல. இன்னும் ஒரு 1½ ஸ்பூன் போட்டு. ஏன்னா ஊறுகாலாம் காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த ஊறுகாய் அப்படியே சவுக்கட்டுமா? நல்லா ஊறுகாவா மேல் திரண்டு வரணும். அப்பதான் நல்லா இருக்கும். இது வந்து 6 மாசம் வரைக்கும் வெளியிலே வச்சிருக்கலாமா? இப்ப டைம் ஆயிடுச்சு. மணி 9 ஆயிடுச்சு. தோசை ஊத்திக்கலாம். இன்னைக்கு ஊறுகாய் செஞ்சதுனால சைட் டிஷ் செய்ய டைம் இல்ல. ஊறுகாய் தான் இன்னைக்கு தோசைக்கு தொட்டுக்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னா ஸ்லோ பண்ணிட்டு கிண்டிக்கினே இருந்தா இந்த மாதிரி வந்துட்டு பாருங்க. ஊறுகாய் அப்படியே திரண்டு வரும். கடாயில ஒட்டாம எண்ணெய் பிரிஞ்சு திரண்டு வரும். இந்த டைம்ல இந்த பொடியை போட்டுடுவோம். நம்ம வெந்தயமும் கடுகும் தூள் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பொடியை போட்டு கிண்டிடுவோம். ஆஃப் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போடணும். அப்பதான் நல்லா இருக்கும். இது வந்து திடீர்னு நம்ம தூங்கிட்டோம், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வெளியில கிளம்புறாங்க, அப்படி ஸ்கூல் கிளம்புறாங்க, ஆபீஸ் கிளம்புறாங்க யாராவது அப்படின்னா இதுல கொஞ்சம் எடுத்து போட்டு சாதத்துல கலரி ஒரு வத்தலோ ஒரு முட்டை ஆம்லெட்டோ போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ரெடியா. இது எப்பவுமே எல்லா எமர்ஜென்சிக்கும் உதவும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போகும். இந்த பக்கம் தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாம்மா. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசையும் ரெடி ஆயிடுச்சு. தோசையும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஊறுகாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி
தோசை எப்படி முருகலா இருக்கு பாருங்க. சுவையான தக்காளி ஊறுகாவும் தோசையும் ரெடி. வாங்க சாப்பிடலாம். வாங்க. சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி செய்து வச்சுக்கோங்க. எப்பவுமே அவசரத்துக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.